தமிழோடு விளையாட நம்ம அவ்வை பூங்காவுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இது ஆத்திச்சூடியோட கதை நேரம். ஆத்திச்சூடி நியாயம்பட உரை. அது ஒரு அழகான கிராமம். அப்படியே பச்சை பசேன்னு இருக்கும் எங்க பார்த்தாலும். அங்க அழலி அப்படியே மாறன் அப்படின்ட்டு 2 பசங்க ஜாலியா விளையாடிட்டு வராங்க. அப்போ அவங்க ஒரு குருவியை பாக்குறாங்க. அந்த குருவி ரொம்ப சோகமா உட்காந்துருக்கு. இத பார்த்த மாறன், நீ ஏன் இப்படி அசிங்கமா முகத்தை வச்சுக்கிட்டு சோகமா வேற உட்காந்துருக்க அப்படின்னு கேக்குறாங்க. ஆனா அழலி அந்த பறவை கிட்ட போயிட்டு, உனக்கு என்னாச்சு, ஏன் சோகமா இருக்க அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப அந்த பறவை சொல்லுது, இங்க பாருங்க, நேத்து அடிச்ச காத்துல என்னோட கூடு கீழே விழுந்து கரைஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லுது. அழலி உடனே, கவலைப்படாத, உன் இறகுகள் பத்தியா எவ்வளவு அழகா இருக்குன்ட்டு கண்டிப்பா இன்னும் அழகான கூட நீ கட்டுவேன்னு சொல்றாங்க. அப்போ பறவையும் ஹாப்பி ஆயிடுச்சு. திருப்பி நடந்து போக சொல்ல ஒரு தாத்தா பாக்குறாங்க. அவர் ரொம்ப வெயிட் தூக்கிட்டு போயிட்டு இருக்காரு, மூட்டையை தூக்கிட்டு. அப்போ மாறன் சொல்றாங்க, இந்த வயசுல உங்களுக்கு தேவையா தாத்தா இதெல்லாம், ஏன்னா இவ்வளவு வெயிட்ட தூக்கிட்டு இருக்கீங்களோ அப்படின்னு கேக்குறாங்க. அதே சமயம் அழலி தாத்தாக்கு போய் உதவி பண்றாங்க. தாத்தாவுக்கு தண்ணி கொடுக்குறாங்க. தாத்தாவும் ரொம்ப சந்தோஷமாயிட்டாரு. அன்னைக்கு சாயங்காலமே மாறனும் அழலியும் ஒரு மரத்தடியில உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்ப மாறன் கேக்குறாங்க, அந்த குருவி கஷ்டப்படுது, அப்புறம் தாத்தா கஷ்டப்படுதுன்னு தான் நானும் சொன்னேன், நீயும் அதே தான் சொன்ன. ஆனா நீ சொல்லும் போது எல்லாம் சிரிக்கிறாங்க, நான் சொன்னா மட்டும் எல்லாரும் சோகமா இருக்காங்க, ஏன் அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அழலி சொல்றாங்க, மாறா, இங்க பாரு, ஊசி அப்புறம் முள் ரெண்டுமே கூர்மையாதான் இருக்கு. முள்ளு நம்ம காலை குத்தி காயப்படுத்துது. ஆனா ஊசியால கிழிஞ்ச துணிகளை கூட நம்ம தச்சு சரி பண்ணிட முடியும். அந்த மாதிரிதான் நம்ம வார்த்தைகளும். நம்ம வார்த்தைகள் ரொம்ப கஷ்டப்படுத்துற மாதிரி இல்லாம அவங்களுக்கு இனிமையா ஆறுதல் தர மாதிரி இருக்கும் போது நம்மளோட உறவுகளும் மன கஷ்டங்களும் சரியாகும்னு சொல்றாங்க. இததான் அவ்வை பாட்டி நியாயம்பட உரை அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்றாங்க. என்ன குட்டீஸ், நியாயம்பட உரைனா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? மத்தவங்க மனசு காயப்படாத மாதிரி பேசணும். சரி, நம்மளோட ஃபேவரட்டான கேள்வி நேரத்துக்குள்ள போகலாம் வாங்க. முதல் கேள்வி, கதையில மாறனோட பேச்சு எப்படி இருந்துச்சு? ஆப்ஷன் ஏ, அழலிய போலவே பேசினானா? ஆப்ஷன் பி, கடுமையா கஷ்டப்படுத்துற மாதிரி இருந்துச்சா? ஆப்ஷன் சி, யாருக்குமே புரியலையா? ஆப்ஷன் டி, ரொம்ப அன்பா பேசினாங்களா? யோசிச்சு சொல்லுங்க. விடை, ரொம்ப கஷ்டப்படுத்துற மாதிரி கடுமையா பேசினாங்க. ஆப்ஷன் பி தான் சரி. அடுத்த கேள்விக்கு போடாமா? நியாயம்பட உரைனா என்ன? ஆப்ஷன் ஏ, இனிமையா பேசணும். ஆப்ஷன் பி சத்தமா பேசணும். ஆப்ஷன் சி, உண்மையே பேசக்கூடாது. ஆப்ஷன் டி, அதிகமா பேசணும். யோசிச்சு சொல்லுங்க. மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிறைய ஸ்டோரிஸ் நான் கொண்டு வரேன். ஆன்சர் ஏ, இனிமையாக பேசணும் அப்படின்றதுதான் சரியான விடை. அடுத்த கேள்விக்கு போகலாமா? தாத்தாவை பார்த்ததும் அழலி என்ன பண்ணாங்க? பயந்து ஓடிட்டாங்களா, இல்ல அவரை பார்த்து சிரிச்சாங்களா, வேகமா ஓடி போய் உதவி பண்ணாங்களா, இல்ல மாறன் கிட்ட புகார் பண்ணாங்களா? யோசிச்சு சொல்லுங்க. விடை ஆப்ஷன் சி, தாத்தாவுக்கு ஓடி போய் உதவி பண்ணாங்க. என்ன குட்டீஸ், கதை பிடிச்சிருந்தா நியாயம்பட உரை அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோமா? அடுத்தடுத்த ஆத்திச்சூடி கதைங்களை மிஸ் பண்ணாம இருக்க மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பாய், நன்றி.